அதாவது வந்து திருமங்கலம் தொகுதியில் வந்து உதயகுமார் எங்களுக்கு செல்லப்பிள்ளை நல்லா வேணுன்ற சலுகையை செஞ்சுருக்காரு. அதாவது மெட்ராஸ் கோட்டையில் செய்கிறாங்களே என்னவோ இங்கே வந்து அவர் வீடு வீடாக நுழைஞ்சு ஒவ்வொரு குறைகளையும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு எந்த நிபந்தனையாக இருந்தாலும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. இது வரைக்கும் அவருக்கு திரளை பஞ்சாயத்து சார்பாக அவருக்கு ஒட்டுமொத்தமாக அவருக்கு வாக்களிப்போம், இரட்டை சின்னத்தில் வாக்களிப்போம். இப்போ நாங்கள் போன இடத்துல ஃபுல்லாக திரும்ப வந்து மீண்டும் அவர் தான் வரணும்னு சொல்லி எல்லா மக்களுமே சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு என்ன காரணம்? ஏழை மக்களுக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செஞ்சுருக்கார். கொரோனா காலத்தில் இருந்து வீடு வீடாக சாப்பாட்டுக்கு வேணுமா, காய்கறி வேணுமா, கொடுத்த துணி வேணுமா, எல்லா குடி தண்ணீர் வேணுமா, அத்தனை வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காரு. உயிரை காப்பாற்றின குலதெய்வம் அவர் அண்ணன் ஆர்பி உதயகுமார். அவருக்கு கிராம சார்பாக கிராமத்தில் உள்ள திரளி பஞ்சாயத்து ஓட்டு போகிறோம் அவருக்கு தான். கண்டிப்பாக வரணும். அவர் வந்து சட்டசபையில் ஏறணும்னு எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. அது வந்து மீண்டும் வருவார். அவரை நாங்கள் வந்து தெய்வமாக அவரை நினச்சி மதித்து வச்சுருக்கோம். திரளி நக்கீரர் பிறந்த ஊர். நக்கீரர் எப்படி அந்த காலத்தில் சிவனை எதிர்த்து போராடினாரோ அந்த மாதிரி இந்த வந்து அவர் வந்து திமுகவை எதிர்த்து போராடி திரளி பஞ்சாயத்து மக்களை, இந்த திரளி பஞ்சாயத்தில் 4 ஊர் இருக்குது, எல்லாத்தையுமே அவர் கட்டி காப்பாற்றுற. இந்த திரளி உள்கட திருமங்கலம் ஒன்றியத்தில் கட்டி காப்பாற்றி எல்லா ஏழை மக்களையும் காப்பாற்றிக்கிட்டு வர்றார். தமிழ்நாட்டில் எடப்பாடியார் முதலமைச்சராவது உறுதி. திருமங்கலம் தொகுதியில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி.